புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மது போதையில் தனியார் கல்லூரி பேருந்தை தாறுமாறாக ஓட்டிச் சென்று சுற்றுச்சுவரில் மோதிய ஓட்டுநர் பேருந்தை நடுரோட்டில் நிறுத்திவிட்டு போதையில் படுத்துறங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். அந்த ஓட்டுநர் யார்? விவரங்கள். ஆசினி வணக்கம். அதாவது மதுபோதையில் கல்லூரி வாகனத்தை நடுரோட்டில் நிறுத்திவிட்டு படுத்து உறங்கிய ஓட்டுநர். குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தினுடைய திருச்செங்கோடு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வாகனம் என்பது ஈரோட்டிலிருந்து இன்று காலை புறப்பட்டு பள்ளிப்பாளையம் நோக்கி மாணவர்களை ஏற்றுவதற்காக வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்தினை சேலம் மாவட்டம் சங்கிகிரி பகுதியைச் சேர்ந்த வெங்கடாஜலம் என்ற ஓட்டுநர் ஓட்டி வந்தார். அப்போது காலையிலே மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டி வரும்பொழுது ஈரோடு மாநகரத்தில் விபத்தை உள்ளாக்கிவிட்டு வாகனம் நிற்காமல் திருச்செங்கோடு வழியாக பள்ளிப்பாளையம் பெட்ரோல் பங்க் வழியாக வந்து பெட்ரோல் பங்கினுடைய ஒரு பகுதியை இடித்துவிட்டு சாலையில் நடுவே நின்று விட்டது. குறிப்பாக அந்த வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் வெங்கடாஜலம் அதிக அளவில் மதுபோதையில் இருந்ததால் உடனே உள்ளே இருந்த இருக்கையில் தூங்கிவிட்டார். குறிப்பாக அந்த பேருந்தில் எந்த ஒரு மாணவர்களோ மாணவிகளோ இல்லை. குறிப்பாக அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக பேருந்தினை சிறிபிடித்து அவ்வழியே நிறுத்திவிட்டனர். இந்த சம்பவம் என்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மாணவர்கள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக இந்த விபத்து என்பது பெரிய அளவில் நடந்திருக்கும். ஆனால் மாணவர்கள் யாரும் இல்லாததால் விபத்து என்பது தவிர்க்கப்பட்டது. குறிப்பாக இந்த பேருந்தினுடைய அந்த கல்லூரி நிர்வாகத்தினர் வந்தால் மட்டுமே இந்த பேருந்தை இவ்விடத்தில் இருந்து அகற்றப்படும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.